கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலும் உங்களை ஒவ்வொருவரையும் புதிய வாக்குத்தத்தத்தோடு உங்களை நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் 20ஆம் தேதி மே மாதம் 2026 புதன்கிழமை இந்த காலை வேளையிலும் நம்முடைய கர்த்தர் நம்ம கொடுக்குற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி இந்த நாட்களில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவன் நம்மை ஒரு இளைப்பாறுதலுக்குள்ளே இந்த நாட்களில் அழைக்கிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறார். அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த பூமியிலே நாங்கள் வாழுகிற நாட்களிலே பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான நெருக்கங்கள், பலவிதமான துன்பங்கள், பலவிதமான உபத்திரவங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த நாட்களிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷன் இந்த நாட்களிலே அவனுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், இந்த பூமியிலே வாழுகிற நாட்களிலே எந்த நாளை பார்த்தாலும் அவனுக்கு பிஸி என்று சொல்லி இந்த நாட்களில் அவர் இந்த நாட்களில் ஓடிக்கொண்டே இந்த நாட்களில் இருக்க வேண்டும். அவனுக்கு குடும்பம், வேலை, இப்படியான ஒவ்வொரு காரியங்களுமாக இந்த நாட்களில் இருக்கிறது. இளைப்பாறுதல் இல்லாதபடி இந்த நாட்களில் வேலைகளும், இளைப்பாறுதல் இல்லாதபடி காரியங்களும் இந்த நாட்களில் அங்கே நடந்து கொண்டிருக்கிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனாலும் இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் இந்த நாட்களில் அப்படிப்பட்டு இளைப்பாறுதல் இல்லாமல் காரியங்களை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த நாட்களில் அழைக்கிறார். இந்த நாட்களில் எப்படி என்றால், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. அப்படியானால் அந்த ஜீவனுள்ள தேவன் நமக்கு இளைப்பாறுதலை தருவார் என்பதால் அர்த்தமாக இந்த நாட்களில் இருக்கிறார் கர்த்தர்கள். அப்படியானால் அந்த ஜீவனுள்ள தேவன் இந்த நாட்களில் நமக்கு இளைப்பாறுதலை தரும்படியாக அழைக்கிற தேவனிடத்திலே நாங்கள் திரும்புவோமா? அந்த ஜீவனுள்ள தேவனை நோக்கி இந்த நாட்களில் நாங்கள் பார்ப்போமா? அப்படி நாங்கள் பார்க்கிற வேளையிலே தேவன் இந்த நாட்களிலே நம்முடைய வருத்தங்கள், நம்முடைய பாரங்கள் எல்லாவற்றையும் இந்த நாட்களிலே அவர் இந்த நாட்களிலே என்ன செய்கிறான்னு சொன்னால் நீக்கி நமக்கு ஒரு இளைப்பாறுதலை இந்த நாட்களிலே அங்கே தருகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு நாங்கள் நம்முடைய பாருங்கள் குடும்ப பிரச்சனைகள், குடும்ப பாரங்கள், இப்படியாக அநேக காரியங்கள், அதன் நிமித்தம் இந்த நாட்களை பாருங்கள் வருத்தத்தோடு இந்த நாட்களை சுமந்து கொண்டே இந்த நாட்களில் இருக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களை பாருங்கள், இந்த பூமியிலே வாழுகிற நாட்கள் எல்லாம் இந்த நாட்களில் மனுஷனுக்கு சஞ்சலமும் தவிப்பும் வருத்தங்களும் துன்பங்களும் நோய்களும் இப்படியான காரியங்கள் இந்த நாட்களில் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்களில் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், இந்த நாட்களிலே நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் நேசிக்கிற வேளையிலே, அவர் அண்டையிலே நாங்கள் சேருகிற வேளையிலே, அவரை நோக்கி பார்க்கிற வேளையிலே, நாங்கள் அவர் அண்டையிலே செல்லுகிற வேளையிலே, அவர் இந்த நாட்கள் இந்த பூமியில் வாழுகிற நாட்களில் அவர் இளைப்பாறுதலை தருவார். அது மட்டுமல்ல, அவருடைய பிரசன்னம் இந்த நாட்களில் நமக்கு ஒரு சமாதானத்தை, ஒரு விடுதலையும் இந்த நாட்களை தருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்திலே அநேகர் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே வருத்தத்தோடு இந்த நாட்களிலே வாழ்ந்தார்கள். ஆனாலும் ஆண்டவரை தேடின வேளையிலே அவருடைய பாரங்கள், அவருடைய சுமைகள் எல்லாம் நீக்கப்பட்டு அவர்கள் அங்கே இளைப்பாறுதல் அடைகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது வேதத்திலே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், வேதத்திலே அநேகர் பாருங்கள் வருத்தத்தோடு இந்த ஜெபம் பண்ணுகிறார்கள். அந்நாளை குறித்து வேதத்திலே பார்ப்போமா இருந்தால், தனக்கு ஒரு குழந்தை இல்லையே என்ற ஒரு நெருக்கத்தோடு, துன்பத்தோடு, வருத்தத்தோடு இருந்து தேவனுடைய சன்னிதானத்திலே ஜெபம் பண்ணிக்கொண்டே இந்த நாட்கள் இருந்தாள். அவளுக்கு வந்திருந்த நிந்தைகள், மற்றவர்களால் வருகிற நெருக்கங்கள், மற்றவர்களால் வருகிற கலக்கங்கள், மற்றவர்களால் வருகிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் இந்த நாட்களை அவள் சகித்து இந்த நாட்களை பாருங்கள் தேவனுடைய சன்னிதானத்திலே தன்னுடைய இருதயத்தை அப்படியே ஊற்றிக்கொண்டே இந்த நாட்களை இருந்தார். வருத்தம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மற்றவர்கள் நம்மை அவமதிக்கிறது, மற்றவர்கள் நம்முடைய குறைவுகளை சொல்லியே இந்த நாட்களை நம்மை இந்த நாட்களை அவர்கள் இந்த நாட்களை அங்கே நெருக்கி கொண்டிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற அன்பு சகோதரனை, சகோதரியை உன்னை இன்றைக்கு இயேசு அழைக்கிறார். அவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. ஆண்டவர் அண்டையிலே நாங்கள் செல்லுகிற வேளையிலேயே அங்கே